அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனில் எலுமிச்சம்பழம் பழம் சைஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ் ஆகிருக்காங்க. கொத்து கொத்தாக இருக்காங்க. மரம் முழுவதுமே இருக்காங்க, செடி முழுவதும். சின்னதில் வாங்கி காட்டிடுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் ஆகிருக்காங்க பாருங்கள். அப்படியே நம்ம பாவக்கொடி, அவங்க அப்படியே கொடியாக போயிட்டுருக்காங்க தாங்கி. ஆனால் பிஞ்சுகள் நிறைய விட காணோம். நம்ம தோட்டத்தில் ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கோம். நெல்லிக்கனி உங்களுக்கு சின்னதாக காட்டியிருந்தேன், இப்போ நல்லா பெரிய சைஸ் ஆகிட்டாங்க. அப்படியே மஸ்மிலான் செடி, பொன்னாங்கண்ணி கீரை, வேப்ப மரம், நம்ம நித்திய மல்லி பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ பூக்கள் காணோம். வெயில் விட்டதுக்கப்புறம் எப்படி வருவாங்கன்னு தெரியல. ஆனால் வெயிலில் அந்தளவுக்கு பூக்கள் கொடுக்கல. வெள்ளை அரளிப்பூ நல்ல பூக்கள் கத்திரிக்காய் இன்னைக்கு கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு. பேலன்ஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். நிறைய கத்திரிக்காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தோட்டத்தில். வெள்ளை சங்குப்பூ, அவங்களும் சீட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. பருப்பு கீரை, மல்லிப்பூ செடி, இது அடுக்கு மல்லி, துளசி செடி, அப்படியே டேபிள் ரோஸ், ஃபேண்டா கலர் செம்பருத்தி பூக்கள் அழகாக பூத்துருக்காங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. மினியேச்சர் செம்பருத்தி, அது கண்ணை கவரும் விதமாக தான் எப்போவுமே இருப்பாங்க. குட்டியாக ஒரு அழகிய பூ, அது குட்டி குட்டி பூன்னு சொல்லலாம். ஜிமிக்கி செம்பருத்தி, ஆரஞ்சு கலர் நாட்டு செம்பருத்தி, ரொம்ப பிடிச்ச செம்பருத்தின்னு சொல்லலாம். ஏன்னா கலர் அழகாக இருக்கும், இல்லையே பூக்கள் நிறைய கொடுக்குறாங்க. கொத்து கொத்தாக கொடுக்குறதில்ல. நம்ம நாட்டு செம்பருத்தி சிகப்பு கலர், அடுத்து இந்த செம்பருத்தி, அடுத்து சாண்டல் கலர் செம்பருத்தி, மூணுமே கொத்து கொத்தாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம தோட்டத்தில். காலையில் பூக்களோட மாடியை பார்க்கும்போது மன நிறைவு, சந்தோஷம், புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கு நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம தோட்டமுடைய வளர்ச்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது. பசுமை மாறாமல் இருக்காங்க. கத்திரிக்காயெலாம் ஒரு 3 அடிக்கு மேலே வந்தாங்க. 4 அடிக்குள்ளே 3 அடி ஹைட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய செடியெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்ல க்ரோத் வந்திருக்காங்க. நம்ம பச்சை கலரு குண்டு கத்திரிக்காய், மற்ற கத்திரிக்காயெலாம் அவ்வளோ ஹைட் வரல. நாட்டு செம்பருத்தி, இதுவும் பூக்களை அள்ளி தருவாங்க. இட்லி பூக்கள், அழகு கலர், இது பிங்கி, ப்ளூமேரியா, சன்ஃப்ளவர் மாதிரி கொத்து கொத்தாக கொடுக்குறாங்க. லேவண்டா மலர்கள், இது செம்பருத்தி சிகப்பு கலர் நாட்டு செம்பருத்தி செடி, இவங்களும் கொத்து கொத்தாக கொடுத்துட்ருக்காங்க. ரங்குன் மல்லி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க பூக்கள் கொடுக்க. அரளிப்பூக்கள்லாம் சொல்ல வேண்டாம், பூக்க ஆரம்பித்தா அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. இந்த பூ பேர் தான் தெரியல, நானும் எல்லாத்தையும் கேட்குறேன், யாரும் சொல்ல. இன்றைக்கி எல்லோ கலர் ரோஸ் ஒன்று பூத்துருக்காங்க நம்ம தோட்டத்தில். புது வரவாக எல்லோ வந்தாங்க. இதெல்லாம் டெய்லி பூக்கள் கொடுக்குற செடிகளில் பூக்கள் தான் இது. அடுத்து புது வரவாக இந்த செம்பருத்தி பெருசாக கிடச்சிருக்காங்க இன்றைக்கி, ரெட் கலர். இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்து சொல்லுங்கள். பன்னீர் ரோஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, மொட்டுக்கள் அடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த செம்பருத்தி பூக்களும் நிறைய கொடுக்குற பூக்கள் தான். கத்திரி பூக்கள் நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க. இது முலாம்பழம், ரங்குன் மல்லி ஒயிட் கலர். நம்மகிட்ட 2 செடி இருக்குது ரங்குன் மல்லி. தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள்.